வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மகர ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது, எங்களுக்கு எத்தனை மாதம் போனாலும் இந்த மாதம் அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நீங்களே ஒரு பலன் சொல்லிக்கிறீங்க. அது கிடையாது. இந்த ஜூன் மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகளை முதல்ல பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் மகர ராசி அன்பர்களுடைய மாத கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து மாதத்தின் 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனுமே மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, 3ஆம் இடத்துல ராகு பகவான், அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 5ஆம் இடத்துல அந்த சூரியன், புதன், குரு, சுக்கிரன். இந்த மாதிரியான அடுத்தடுத்து கிரகங்கள் 2, 3, 4, 5 அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறதுனால இவர்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனம் சேமிப்பு இருக்கும், குடும்பம் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை எல்லாத்தையுமே வரவழைச்சு கொடுக்க போகிறார். 9ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அந்த வரவேண்டியது எல்லாத்தையுமே அழிச்சிடுவார், வரவே வராது. கேது இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்கனவே நடந்துருச்சு, உங்களுக்கு வரவேண்டிய பணங்கள் விஷயமாக நிறைய பிரச்சனைகள் நடந்துருச்சு. அது எல்லாமே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஆனாலும் அதை எங்கே செலவு பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு தெளிவு இல்லாமலே இருக்கிறீங்க. அதற்கு நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கணக்கு எழுதி வைக்கிறது. நீங்கள் எங்கெங்கே என்னென்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றத எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படி மகர ராசி அன்பர்களுக்கு சொல்கிறேன்னா, அந்த அக்கௌண்ட் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது, அதற்குண்டான காரண கிரகம் புதன். இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அந்த புதனாகப்பட்டவர் 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் தொழில் ஸ்தானத்திற்குரியவரும் கூட அந்த புதன் பகவான். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பண வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு, மிச்சம் எவ்வளோ இருக்குது, சேமிப்பு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்களை எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு 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 ஆடிட்டிங் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் தெரிய வரும். அதிலிருந்தே உங்களுடைய டார்கெட்டை வைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் இந்த மாதம் ஜூன் மாதம் இவ்வளவும் தெரிஞ்சாச்சு நமக்கு, அப்போ ஜூலை மாதம் நீங்கள் எப்படி வேலை செய்யணுன்றத தெரிஞ்சு வச்சுப்பீங்க இந்த மகர ராசி அன்பர்கள். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நிறைய நீங்கள் அறிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது எதுவுலாமோ செஞ்சுருப்பீங்க, இது நாள் வரைக்கும் உங்களுக்கே தெரியாத விஷயத்த செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாற்றக்கூடிய ஒரு நேரத்திற்கு வந்துடும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் துணிச்சலாக எதையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஜூன் மாதம் துணிச்சலாக செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும். வேலை செஞ்சிட்ருக்கிற நபர்கள், இந்த முக்கியமாக இந்த மகர ராசி அன்பர்கள் ஒரு அலுவலகத்தில் போய் வேலை செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு இருக்குது, வருமானம் இருக்குது, அதிகமான ஒரு வருமானம் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகலாக கொடுக்கறதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் கூட சம்பளம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சம்பளம் உங்களுக்கு 20,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னா அது அஃபிஷியலாக கொடுப்பாங்க, அன்அஃபிஷியலாக ஒரு 10,000 ரூபாய் கிடைப்பதற்கு கூட ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற நேரம். ஏன்னா உங்களுடைய திறமை அப்படி இருக்குது.
உங்களால் அந்த கம்பெனியில் வெளியில் அனுப்பவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க. யார் உங்களை பற்றி போட்டு கொடுத்தாலும் உங்களை மேனேஜ்மெண்ட்லேருந்து எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு திறமை உங்ககிட்ட இருக்க மகர ராசி அன்பர்களே. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது, இவ்வளோலாம் வருதுன்னு நினச்சி நீங்கள் ஆணவத்தோடு இருந்தீங்கன்னா அந்த நிமிஷமே நீங்கள் அந்த வேலையிலேருந்து வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் எதையுமே ஒரு பிரபகண்டா படுத்தாமல் உங்களுக்குள்ளேயே எல்லாமே வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, அலுவலகம் சம்பந்தமான, வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஒரு வளர்ச்சியை தருவதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது. அதே சமயத்தில் வேலையை விட்டாச்சு, வேலை கிடைக்கல, இன்னும் அந்த வேலை கிடைக்குமான்னு என்னன்னு தெரியல. ஒரு 15 ஒரு இடத்துல நான் அப்ளை பண்ணியிருந்தேன், 10 இது எனக்கு நாட் ஓகேன்னு வந்துருச்சு. அடுத்து இன்னும் ஒரு 5ல் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதில் 2 தான் கிடைக்க மாதிரி இருக்குது, அந்த 2மே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் அதையே நம்பி இல்லாமல் இந்த மகர ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரு முட்டாள்தனமான செயல் என்ன, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே எல்லாமே செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தான். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, எப்போதுமே கிரகங்கள் உங்கள் கதவை தட்டி என்றைக்குமே கொடுக்க போகிறது கிடையாது. நீங்களாக தேடி அந்த நேரம், நம்ம எதுக்காக இவ்வளோ பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், உங்களுக்கு இந்த மாதிரியான நேரங்கள் வருது, நல்ல ஒரு மாற்றமான ஒரு நேரம் வருது. நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு எதற்காக சொல்கிறோம், நீங்கள் இந்த டயத்தில் சில விஷயங்களை செய்யணும். வெளியிலலாம் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அப்ராட்லாம் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய காத்துட்ருக்கு. அதை நீங்கள் யூஸ் பண்ணாமலே நான் இங்கே தான் தேடுவேன், இதை விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் இல்லை, எந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு வேலைன்றது கிடைக்கவே கிடைக்காது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தான் நிறைய முயற்சி செய்து மகர ராசி அன்பர்கள் நிறைய வாய்ப்புகளை தேடி போகணும். தேடும்போது அதுவாக உங்களுக்கு அமையக்கூடிய நேரங்கள் தான் இந்த கோச்சார நேரங்கள். டக்குன்னு இந்த இடத்துல கிடைக்காத வேலை நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா ஒரே நாள் தான் உங்களுக்கு, நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்பு நிறைய வரக்கூடிய காலம், அதை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும். ஏன்னா 7ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களும் வர்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து குடும்பம் சம்பந்தமான, அடுத்து குழந்தை சம்பந்தமான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். அது அடுத்து உங்களுக்கு வீடில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஒரு வீடு சொந்தமாக வீடு கட்டணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறேன். அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய, 45 வயசு மேலே இருக்கக்கூடிய அந்த மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே ஒரு தோல்வியை தான் சந்திச்சிட்ருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்லவே இல்லை, அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக நீங்கள் வேலைக்கு போய் எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டம் தாண்டி ஒரு வருஷமோ ஒரு 2 வருஷமோ தாண்டி உங்களுக்கு அதோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்காக ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். இந்த டயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல வளர்ச்சி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு காத்துட்ருக்குது. இதெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஜூன் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.